நான் தான் இருக்கணும். இது ஏன் விஜய் தேர்ட் பிளே டாப் கியர்ல போறானே சொல்லும். ஏன் விஜய் எது நீதான் நிக்கணுமா? என்ன பரம் கொடுத்தவங்க தலையிலே கை வைக்கிறியா? அவ உன்னை பாவம் பார்த்து அழைச்சிட்டு வந்ததுக்கு அவளை தள்ளி விட்டுக்க நீ. பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள போய் எதுக்கு திட்டுறீங்க? ஏய் அதான் தெளிவா பேசுறாளே, விஜய் பக்கத்துல அவதான் நிக்கணும்னு. எல்லாம் உன்ன சொல்லணும் காவேரி, இதெல்லாம் உனக்கு தேவையாடி? என்ன பண்றீங்க சொல்லுங்க. பாவம் பயந்துட்டாங்க. வெண்ணிலா பாவம் ஒரு பேஷண்ட், அவங்க கிட்ட போய் இப்படி நடந்துக்கிறீங்க. ஏய் இன்னும் என்னடி பேஷண்ட்? அதான் விஜய் யாருன்னு நல்லா தெரியுதுல அவளுக்கு, அப்புறம் என்ன இன்னும் பேஷண்ட்ங்கற? விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு, காவேரி தான் அவனோட பொண்டாட்டி. உனக்கு வைத்தியம் பார்க்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம், அது புரியுதா இல்லையா? இனிமே இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. மக்கள் செய்யும் தொழில் வேற்றுமை காரணமாகவே அவர்களிடையே உயர்வு தாழ்வுகள் உண்டாகும் என்பது தமிழர் துணிவு. தமிழ் மக்களுடைய பழமையான இலக்கண நூல்களாக விளங்குவது தொல்காப்பியம். அந்நூல் மக்கள் வாழ்வினை அகம் புறம் என இரு வகையாக பகுத்து விளக்குகிறது. ஒத்த அன்புடைய கணவனும் மனைவியும் கலந்து வாழும் குடும்ப வாழ்வினை அகவாழ்வென்றும், இங்கனம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒன்றி வாழ்வதற்குரிய அரசியல் வாழ்வினை புறவாழ்வென்றும் வகுத்தறுத்தல் தமிழர் மரபாகும். அறம் பொருள் இன்பம் என்றால் இம்மூன்று பொருட்களையும் முதற் பொருள் என தமிழர் பாராட்டி பெறும். எல்லா உயிர்களாலும் விரும்பப்படுவது இன்பம். அவ்வின்பத்திற்கு காரணமாக மக்களாக ஈட்டப்பெறுவது பொருள். நடுநிலையில் நின்று அப்பொருளை ஈட்டுவதற்கு ஒழுங்குமுறை அறம். அறத்தினால் பொருள் செய்து அப்பொருளால் இன்பம் நுகர்தல் மக்கள் வாழ்க்கை முறையாகும். இம்முறையனை திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என முப்பால்களாக பகுத்து விளக்கு